முடியாது. ஒரே தலைவர், ஒரே நடிகர், ஒரே மனிதர் உலகத்திலே எம்ஜிஆர் தான். இங்க ஒருபட்டாக ஏற்கனவே வந்தது கிடையாது. கற்பனை கொண்டு கற்பனை இப்ப சமீப காலமா சிவாஜி ரசிகர்கள் நாங்கள் தான் உண்மையான பக்தர்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டு எங்களை வேணும் என்று வீண் சண்டைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பதிலை கலைவன் எம்ஜிஆர் பக்தர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ரிச்சாகரன் படம் நிறைய வாட்டி ரிலீஸ் ஆயிருக்கு. போன மாதம் ஆல்பர்ட்டில் ரிலீஸ் ஆகி உதயத்தில் ரிலீஸ் ஆச்சு. அது மாதிரி எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆச்சு. இந்த வசூலை அடிக்கிறதுக்கு எந்த படமும் கிடையாது. அதே மாதிரி தலைவர் படம் மட்டும்தான், அவருடைய படம் தான் அவருடைய வசூலை முறியடிக்கும். எதிர்த்தரப்பினர் இந்த மாதிரி பேசி கொண்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. தயவு செய்து எங்கள் தலைவரை பற்றி இனிமேல் எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டும் வைக்கக்கூடாது. மட்டும் சாப்பிட்டா போமா அப்படியே தலைவர் கால் இருந்து ரமேஷே ஓ வாங்க. எனக்கு சீனிவாசன் சார் மட்டும் எனக்கு கொடுக்க மாட்டுறாரு. சீனிவாசன் சார் எனக்கு கொடுக்க மாட்டுறாரு. மதுரையில ஒரு 200 டிக்கெட் இருக்கிற ஒரு தியேட்டர்ல பெண்களை இட்டுன்னு போய் புடவை வாங்கி கொடுத்து படத்தை ஓட்ட வச்சு ஃபுல்லாச்சு. இந்த ரிச்சாக்கார போன வருஷம் சென்னையில 6 தியேட்டர் ரிலீஸ் ஆகிது. தமிழ்நாடு ஃபுல்லா 26 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிது. ஆனா வசந்த மாளிகை எத்தனை தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிது? ஒரு தியேட்டர்ல ரிலீஸ். அந்த வசந்த மாளிகை ஒரு படத்தை வச்சு 300 படம் வச்ச சிவாஜி கணேசனோட வசந்த மாளிகை ஒரு படத்தை வச்சு நீங்க எப்ப பார்த்தாலும் இது மாதிரி ஒரு போட்டிக்கு வந்து எங்களை சீண்டின்னு இருக்கீங்களே. நாங்க 135 படத்துல 26 படத்தை தமிழ்நாடு ஃபுல்லா இது வரைக்கும் கொரோனால எங்களுக்கு முதல்ல உழவு சுட்டுவாலிபன படத்தை ரிலீஸ் பண்ணி தான் மக்களையே வெளியே வர வச்ச ஒரு மகத்தான தலைவர் எங்க இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள். தலைவர் வந்து 10 வருஷம் வந்து முதலமைச்சரா ஆட்சி பண்ணாரு. ஆனா இவர் சொந்த தொகுதியிலேயே டெபாசிட் இழந்தவர். அது மட்டும் இல்லை, இவரை வச்சு படம் எடுத்தவங்க யாருமே வந்து சரியா வசூல் பண்ணல. முதல்ல வந்து சிவந்த மண்ணு ஒரு ஸ்ரீதர் எடுத்தார். அந்த சிவந்தமன் படம் ஓடாதனால என்ன பண்ணாரு, அவரு ஸ்ரீதர் ரொம்ப கஷ்டப்பட்டார். உரிமை குரல் படம் எடுத்து தான் அவரும் வந்து முன்னுக்கு வந்தார். பந்துலு அதே மாதிரி தான். கர்ணன் படத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தலைவர் படத்தை வச்சு தான் 1001 படத்தை வச்சு ஏன்டா நிறுத்திட்டீங்க? நல்லா இருந்துச்சு பாட்டு. இறைசக்தி டாக்டர் புரட்சி தலைவரின் துணையுடன் எங்களுடைய கோரிக்கையை முதல்ல வச்சிடலாம். நாங்க வந்து 1982 கலைவந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் அறக்கட்டளை என்ற ஒரு அமைப்பை நடங்கி கிட்டத்தட்ட 42 வருஷமா தொடர்ந்து செஞ்சுனே இருக்கோம். இதுல வந்து நாங்க யார் மனசும் புண்படுத்துறதோ இது வரைக்கும் செஞ்சது கிடையாது. ஆனா இப்ப சமீப காலமா சிவாஜி ரசிகர்கள் நாங்கள் தான் உண்மையான பக்தர்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டு எங்களை வேணும் என்று வீண் சண்டைக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பதிலை கலைவன் எம்ஜிஆர் பக்தர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இதயவேந்தன் சிவாஜி பக்தர்களுக்கு தக்க பதிலடி 42 வருஷமா கொடுத்த ஒரே அமைப்பு டாக்டர் புரட்சி தலைவர் கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் அமைப்பு. இனிமேல் வந்து நாங்க தான் உண்மையான பக்தர்கள் வார்த்தையில எங்க கிட்ட சொல்லவே கூடாது. இவர் ஒருத்தர் மதுரையில ஒரு 200 டிக்கெட் இருக்கிற ஒரு தியேட்டர்ல பெண்களை இட்டுன்னு போய் புடவை வாங்கி கொடுத்து படத்தை ஓட்ட வச்சு ஃபுல்லாச்சு. இந்த ரிச்சாக்கார போன வருஷம் சென்னையில 6 தியேட்டர் ரிலீஸ் ஆகிது.
தமிழ்நாடு ஃபுல்லா 26 தேட்டர்ல ரிலீஸ் ஆகிட்டு. ஆனா வசந்த மாளிகை எத்தனை தேட்டர்ல ரிலீஸ் ஆகிட்டு? ஒரு தேட்டர்ல ரிலீஸ். இந்த வசந்த மாளிகை ஒரு படத்தை வச்சு 300 படம் வச்ச சிவாஜி கணேசனோட வசந்த மாளிகை ஒரு படத்தை வச்சு நீங்க எப்ப பார்த்தாலும் இது மாதிரி ஒரு போட்டிக்கு வந்து எங்களை சீண்டின்னு இருக்கீங்களே. நாங்க 135 படத்துல 26 படத்தை தமிழ்நாடு ஃபுல்லா இது வரைக்கும் கொரோனால எங்களுக்கு முதல்ல உழவு சுற்றுவாளிமன்ற படத்தை ரிலீஸ் பண்ணி தான் மக்களையே வெளியே வர வச்ச ஒரு மகத்தான தலைவர் எங்க இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் புரட்சி தலைவர் அவர்கள். தேவையில்லாம இனிமேல் வந்து நீங்க உங்க படத்தை நீங்க பண்றீங்களா, நீங்க தாராளமா பண்ணிட்டு போங்க, எவ்வளவு வேணாலும் செஞ்சுட்டு போங்க. தலைவர் பார்த்துக்கிட்ட நாங்க தான் உண்மையான பக்தர், யாரும் பக்தர் இல்ல. உங்களுக்கு முதல்ல செலவு பண்ணி பாவம் நீங்க எதுக்கு இதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கீங்க? உங்களுக்கு கோடி கோடியா சம்பாதிச்சாரு உங்க சிவாஜி கணேசன், இது வரைக்கும் உங்களுக்கு எதனா செஞ்சிருப்பாரா? நாங்களாவது அவரோட முகத்தை பார்த்து நல்ல அறிவுரைகளை கத்துக்கின்னு அவரோட சிந்தனைகளால வாழ்ந்துக்கின்னு நல்லவங்களா இருக்கிறதுனால நாங்க அந்த நன்றி கடனை எங்க தெய்வத்துக்கு செஞ்சு கிடக்கிறோம். அதுவும் இல்லாம இன்னைக்கு அவர் வந்து சாதாரண நாள் கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் வீட்டுல நடு வீட்டுல படத்துல குடியிருக்கிறாரு. அவர் வந்து சாதாரண தெய்வம். நீங்க வந்து அவரு எங்க தலைவர் தான், இது இவர் வேற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட சரித்திரத்தை அழிச்சிட முடியாது. இவரோட சரித்திரம் வந்து கல்வெட்டுல பொறிக்கப்பட்டது. நீங்க ஒரே ஒரு படத்துல ஒரு சின்ன சாதனையை பண்ணிட்டு இவரோட புகழ் அழிக்கணிகளா நினைச்சா உங்களை கூட ஒரு பைத்தியக்கார முட்டாளுங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அதனால இவரோட புகழ் வந்து இன்னைக்கு வந்து இது சாதாரண ஒரு சின்ன குன்று இல்ல, இமயமலை அந்த அளவு வளர்ந்து போச்சு. இன்னைக்கு வந்து சாதாரண ஒரு யாரெல்லாம் ஒரு அரசியல் வரனாலும் இவரை தான் எடுத்துக்காட்டு எடுத்துக்கணும். ஒரு நல்ல சிந்தனை வரனாலும் இவரை தான் எடுத்துக்காட்டு எடுத்துக்கணும். ஒரு நல்ல தியாகம் பண்ணனா இவரை தான். இன்னைக்கு வந்து எடுத்துக்காட்டுக்குன்னே பிறந்தவர் இன்னைக்கு வேற லெவல்ல இவர மக்கள் வந்து தூக்கி போயிட்டாங்க. தலைவர் ஒரு யாருன்னா ஒரு 100 ரூபாய் கொடுத்தானா உடனே அவர் கொடுத்தான்ற நினைப்புல அவரோட பேரை சொல்லிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு மகத்தான தெய்வத்தை நீங்க தேவையில்லாம இனிமேல் சீண்டக்கூடாது. அப்படி சீண்டிங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற தலைவரோட பக்தர்கள் நாங்க தலைவர் பேரை கூட ஒருத்தர் சொல்றாரு, நாங்க இது வரைக்கும் எம்ஜிஆர் பார்த்ததில்ல. அட பாருங்களா, நாங்க போஸ்டர் கூட பார்த்தது இல்லடா, டிவி கூட பார்க்க மாட்டோம். டிவியில பாட்டு போட்டால கட் பண்ணுவோம், போஸ்டர் பார்த்தாலும் முகத்தை திரும்பி போடுவோம். நாங்க அதை விட வெறி பிடிச்சவனுங்க. நீங்க என்னடானா நாங்க அவர் முகத்தையே பார்த்தது இல்ல, அவர் படத்தை பார்த்ததில்லன்ற நாங்க பேரை கூட சொல்ல மாட்டோம்டா. இது வரைக்கும் கணேசன் தான்டா சொல்லுங்க, சிவாஜின்னு கூட பேரை சொல்ல மாட்டோம்டா. அப்படியாப்பட்ட ஒரு வெறி பூச்சை ரசிக்கிட்டு வந்து நீங்க தேவையில்லாத ஒரு பதிலாம் குத்துணுன்னு அவசியமே கிடையாது. இனிமேல் வந்து இந்த சித்து விளையாட்டுக்கு வராதிங்க. வந்தீங்கன்னா நாங்க இது மாதிரி படம் மூலியமா தான் உங்களுக்கு பதிலடி. எங்களோட பக்தர்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்துல எத்தனை ரிலீஸ் ஆச்சு, எந்த தேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு, எத்தனை நாள் ஓச்சு, எல்லா இதுவும் இருக்கு. உங்ககிட்ட வசந்த மாளிகை தவிர வேற எதனா இருக்கா? இது ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு இனிமேல் உங்களோட இந்த வீண் பந்தாவை விட்டுடுங்க. எது தேவையில்லாத உங்க சொந்த பணத்தை போட்டு நீங்க சொந்த பணத்தை போட்டு எதுக்கு நீங்க வீணா செலவு பண்ணிட்டு உங்க குடும்பத்தை கெடுக்கிறீங்க? உங்களுக்கு என்ன சிவாஜி வீட்டுல இருந்து யாரும் என்ன கொடுக்க போறாங்களா? பிரபு கொடுத்துருக்காரா, இல்ல ராம்குமார் கொடுத்துருக்காரா? எதுக்கு தேவையில்லாத எங்க தலைவர் மேல ஒரு வளர்ச்சியை கண்டு பொறாமையில அவரோட புகழை எப்படியாவது அழிக்கணும்னு நினைச்சு நீங்க உங்க சொந்த துறை செலவு பண்ணி நீங்க ஏன்னா அழிஞ்சு போறீங்க பாவீங்களா? இனிமேல் அது மாதிரிலாம் செய்யாதீங்க. உங்க தலைவருக்கு நீங்க பண்ணுங்க, நீங்க என்ன செய்யணுமோ பண்ணுங்க. உங்களுக்கு யாரு வருஷத்துக்கு ஒரு நாள் வருது, அந்த வருஷத்துக்கு ஒரு நாள் வரதுல எங்களுக்கு என்ன இருக்குது? நாங்க வந்து வருஷத்துக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 15 படமாவது நாங்க பாத்துருக்கோம். அதனால நீங்க இனிமேல் சீண்டாதீங்க. உங்க தலைவருக்கு தேவையானதை நீங்க செஞ்சுன்னு சொல்லுவாங்க. புரட்சி தலைவர் இனிமேல் சீண்டிங்கன்னா எங்களோட பதிலடி இனிமேல் வேற மாதிரி இருக்குன்றத இந்த சிடிடிவி மூலமா கலைவேந்தன் எம்ஜிஆர் பக்தர்கள் அறக்கட்டளை சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க புரட்சி தலைவரின் நாமம். இறைசக்தி டாக்டர் புரட்சி தலைவரோட ஆசீர்வாதம் என்னைக்குமே எங்களுக்கு உண்டு. எங்களை யாரும் வீழ்த்த முடியாது. வாழ்க தலைவர் புகழ். சென்னை கெத்து டிடிவி சேனலுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. எப்பயுமே வந்து டிடிவி சேனல் தான் புரட்சி தலைவரோட புகழை என்னைக்கும் பழகி நிற்பாரு. அந்த பரப்பு நிகழ்ச்சி அந்த டிவிக்கு புரட்சி தலைவரோட பக்தர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 பேரும் 5 நிமிஷம் போடுங்க. ஹலோ, மக்கள் மனதில் இடம்பெற்றவர் நீங்கா இடம்பெற்றவர் யார்? மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றவர் யார்? அதாவது தலைவர் வந்து 10 வருஷம் வந்து முதலமைச்சரா ஆட்சி பண்ணாரு. ஆனா இவர் சொந்த தொகுதியிலேயே டெபாசிட் இழந்தவர். அது மட்டும் இல்லை, இவரை வச்சு படம் எடுத்தவங்க யாருமே வந்து சரியா வசூல் பண்ணல. முதல்ல வந்து சிவந்த மண்ணு
ஒரு ஸ்ரீதர் எடுத்தார். அந்த சிவந்தமன் படம் ஓடாதனால என்ன பண்ணாரு, அவரு ஸ்ரீதர் ரொம்ப கஷ்டப்பட்டார். உரிமை குரல் படம் எடுத்து தான் அவரும் வந்து முன்னுக்கு வந்தார். பந்துலு அதே மாதிரி தான். கர்ணன் படத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தலைவர் படத்தை வச்சு தான் 1001 படத்தை வச்சு வசூல் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இந்த மாதிரி பாரத் பட்டத்தை வந்து இது வரைக்கும் வந்து இந்தியாவுடைய சிறந்த நடிகர் என்ற பட்டத்தை வந்து எத்தனை பேர் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா இது வரைக்கும் சிவாஜி கணேசனுக்கு சிறந்த நடிகர், இந்தியன் தேசிய விருது பெற்ற நடிகர்னு கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஓவர் ஆக்டிங்லாம் இந்தியாவுடைய சிறந்த நடிகர் விருது கொடுக்க மாட்டாங்க. முதல்ல வந்து இந்த கணேச ரசிகர்களை இப்போ பேசுறத நிறுத்திக்க சொல்லுங்க. இல்லைனாக்கா திரும்ப தலைவனுடைய பதிலடி, ரசிகர்களுடைய பதிலடிக்கு பயங்கரமா இருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். இன்று எங்களுக்கெல்லாம் ஒரு திருநாள். இன்னைக்கு வந்து நம்ம கேசினோ திரையரங்கத்தில் ரிஷாகாரன் படம் ரீலீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ரிஷாகாரன் படம் நிறைய வாட்டி ரிலீஸ் ஆகிருக்கு. போன மாதம் தான் ஆல்பர்ட்டில் ரிலீஸ் ஆகி, உதயத்தில் ரிலீஸ் ஆச்சு, அது மாதிரி எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆச்சு. இதோடைய வசூலை அடிக்கிறதுக்கு எந்த படமும் கிடையாது. அதே மாதிரி தலைவர் படம் மட்டும்தான், அவருடைய படம் தான் அவருடைய வசூலை முறியடிக்கும். எதிர்த்தரப்பினர் இந்த மாதிரி பேசி கொண்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. தயவுசெய்து எங்கள் தலைவரை பற்றி இனிமேல் எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டும் வைக்கக்கூடாது. ஏன்னா அவரை மாதிரி ஒரு வசூல் சக்கரவர்த்தி உலகத்தில் எந்த மனுஷனும் கிடையாது. தமிழ் உலகத்தில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க உள்ள அத்தனை படங்களிலும் தலைவர் மட்டும்தான் வசூல் சக்கரவர்த்தி. ஆகையால் சிவாஜி ரசிகர்கள் இனிமேல் அடக்கத்துடன் பேசி தலைவருக்கு எந்த விதமான பங்கமும் ஏற்படாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி இல்லைனாக்கா இதே மாதிரி எங்கள் பக்தர்களாக சொன்ன மாதிரி நாங்களும் வெகுண்டு எழுந்து எங்களுடைய திறமையை காட்டுவோம். எங்களுடைய பதிலடியை படத்தின் மூலமாகவோ அல்ல நேரடி போராட்டம் மூலமாகவோ கண்டிப்பாக உங்களுக்கு பதிலடி கொடுப்போம் என்பதை நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒளிபரப்பு கொண்டிருக்கும் நமது சென்னை ட்ரெண்டிங் தமிழ் ட்ரெண்டிங் டிவி மொத்த ராஜு அவர்களுக்கும் PS அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நாமம்.